முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. இந்த உலகத்துல மனுஷனுக்கு தேவையானது இயேசு சொல்லுகிறார், ஆண்டவர் சமூகம். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தை தான் முதலாவது தேட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார், எடுபடாத நல்ல பங்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகம் ஒன்றுதான் நம்மை விட்டு விலகாத ஒரு நல்ல பங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சமூகத்துல அது ஒன்றுதான் நம்மை விட்டு விலகாதது. ஹல்லேலூயா. தன்னை விட்டு விலகாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அப்பாட்ட ஒப்பு கொடுப்போமா இந்த ஆராதனை எல்லாம். நீ ஆமே உங்க மகிமையான சமூகம் மூடற்று. ஹல்லேலூயா. உங்க சமூகம் மூடற்று. ஆமே. தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் மாயை, அழிஞ்சு போகிறோம், மறைஞ்சு போகிறோம், காணாம போகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை ஹல்லேலூயா மரியாள் தெரிந்து கொண்டார். தேவையானது ஒன்றே. இந்த ஆராதனை எல்லாம் உங்க சமூகம் மூடச்சும்பா. அவையானவருடைய மகிமை இறங்கற்று. தாகமா இருக்கிறோம். சொல்லுங்க, இயேசுப்பா என் ஆத்துமா மேல தாகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. ஹல்லேலூயா. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே. தாவீது சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவன் மேலேயே. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமே இயேசுப்பாவை பார்த்து, உண்மையிலேயே ஆமே நான் தாகமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமே. உங்க சமூகத்தினால் மூடுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க ஆண்டவரே. உங்க அக்கினியாய் மூடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுவீராக. நன்றி, 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 நன்றி. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா. ஐயா நல்ல பங்கு நீர்தானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன். ஆமென். இயேசுவின் நாமத்தை என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் நாம உயர்த்துவேன்.
என்னை விட்டு எடுவிடாத ஒரு நல்ல பங்கு நீங்க தான்ப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாவை நினைச்சு அவர் முகத்தை பார்த்து ஹல்லேலூயா ஆமென். ஏசப்பா நீங்க தான் என்னை விட்டு விலகாத ஒரு நல்ல பங்கு, என்னை விட்டு விலகாத ஒரு நல்ல பங்கு நீங்க தான்ப்பா. ஆமென். அவர் நாமத்தை உயர்த்துவோம், அவர் சமூகத்தில் நாம ஆமென் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். இயேசுப்பா மேல ஒரு தாகமுள்ள ஒரு இருதயத்தோடு அவர் சமூகத்திலே காணப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழுவே. ஆனந்த எல்லாரும் கைகளை தட்டி போற்றி புகழுவே. அறுசுவை உண்பது போல் திருத்தி அடைகிறே. அறுசுவை உண்பது போல் திருத்தி அடைகிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா புகழுவே. ஆனந்த களிப்புள்ள யார் போற்றி புகழுவே. மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் அவே உயருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா புகழுவே.
உயர்த்தி மகிழ்கின்றோம் புகழ்கின்றோம் புண்ணியரே புகழ்ந்து உயர்த்துகிறோம் உன்னதரே உயர்த்தி மகிழ்கின்றோம் புகழ்கின்றோம் புண்ணியரே பாடுகிறோம் புகழ்கின்றோம் ஐயே புகழ்கின்றோம் போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் புகழ்கின்றோம் ஐயே பாடுகிறோம் நூற்றுவ தலைவனை வெற்றி நீரே வார்த்தையை அனுப்பி வாழ வைத்து நூற்றுவ தலைவனை வார்த்தையை அனுப்பி வாழ வைத்து விசுவாசம் பெரிதென்று பாராட்டினே விசுவாசம் பெரிதென்று பாராட்டினே விண்ணக விருந்தில் இடம் கொடுத்தே விண்ணக விருந்தில் இடம் கொடுத்தே உயர்த்துகிறோ உன்னதரே உயர்த்தி புகழ்கின்றோ புண்ணியரே உயர்த்துகிறோ உன்னதரே உயர்த்தி மகிழ்கின்றோ புகழ்கின்றோ புகழ்ந்து புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் போற்றி பாடுகிறோம் புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் புகழ்ந்து பாடுகிறோம் கல்லறை லேகியோனை தேடிச் சென்றே 6000 பேய்களை ஓடச் செய்தே லேகியோனை தேடிச் சென்றே 6000 பேய்களை ஓடச் செய்தே ஆடை அணிந்து அமரச் செய்தே ஆடை அணிந்து ஆர்வமாய் சாட்சி பகரச் செய்தே ஆர்வமாய் சாட்சி பகரச் செய்தே உயர்த்துகிறோம் உன்னதரே எல்லாரும் ஆராதிப்போம் புகழ்கின்றோம் எல்லாரும் இயேசுவை பார்த்து பாடுகிறோம் உயர்த்துகிறோம் உன்னதரே மகிழ்கின்றோம் புகழ்கின்றோம் புண்ணியரே புகழ்ந்து புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் போற்றி பாடுகிறோம் புகழ்கின்றோம் உம்மையே புகழ்கின்றோம் போற்றி பாடுகிறோம் பெதஸ்தா குலத்து உடவனையே படுக்கை எடுத்து நடக்கச் செய்தே பெதஸ்தா மூடவனையே படுக்கை எடுத்து நடக்கச் செய்தே இனியும் பாவம் செய்யாதே என்று இனியும் செய்யாதே என்று எச்சரித்தீரே தேடிச் சென்றே எச்சரித்தீரே தேடிச் சென்றே
திரும்ப சொல்லுவோம். உம்மை புகழ்ந்து புகழ்கின்றோம், உம்மையே புகழ்கின்றோம், புகழ்ந்து பாடுகிறோம், புகழ்கின்றோம், உம்மையே புகழ்கின்றோம், பாடுகிறோம், புகழ்கின்றோம், உம்மையே புகழ்கின்றோம், புகழ்ந்து பாடுகிறோம். தோல்வியில் துவண்ட பேதுருவே படகில் ஏறி போதித்தீரே. தோல்வியில் பேதுருவே படகில் ஏறி போதித்தீரே. படகு நிறைய நீங்கள் தந்தே, படகு நீங்கள் தந்தே, பாவ நிலைய உணர வைத்தே, பாவ நிலையை உணர வைத்தே. உயர்த்துகிறோம் உன்னதரே, புகழ்கின்றோம் புண்ணியரே, உயர்த்துகிறோம் உன்னதரே, மகிழ்கின்றோம் புகழ்கின்றோம், புகழ்ந்து பாடுகிறோம், உம்மை புகழ்ந்து சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து கொண்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், வேதைக்கு வெளிச்சம், வசனமே ஆற்றல் உள்ளது. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உன் சமூக நம்புகிறே, உன் வசன நம்பிக்கைக்கு உரியவரே. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று நம்புகளே. உம்மை நம்புகின்ற மனிதர்களை அன்பு என்று சூழ்ந்துகொள்ளு. உள்ளமெல்லாம் மகிழுதையா உவசன நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா நம்புவதா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், வசனமே ஆற்றல் நீக்கதே, கனுள்ளது உங்கள் அருள்வாக்கே. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்து உன் சமூக உன் வசன நம்பிக்கைக்கு தீமை அனைத்தையே விலகி உமக்கு அஞ்சி நடந்து கொண்ட. எல்லாரும் சொல்லி ஆராதிப்போம். அனைத்தையே விட்டு விலகி அஞ்சி நான் நடந்து கொண்டான். எலும்புகள் ஓ என்
திரும்ப சொல்லுவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன். உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன். உம் வசனம் எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லுவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே ஏசப்பாவை நம்பி நான் வந்திருக்கிறேன். ஓ உம் வசனம் நம்பிக்கைக்கு புயலின் நடுவிலே கண்பவள் வார்த்தை வந்ததால் நான் புயலின் நடுவிலே கண்பவள் வார்த்தை வந்ததால் திடங்கொண்டார் கைதியாக கப்பல் ஏறி செயல்பட்டார். கப்பல் ஏறி செயல்பட்டார். பாதைக்கு தீபம், ஏழைக்கு வெளிச்சம், வசனமே நீக்கது ஜீவனுள்ளது அருளாவே. நம்பிக்கைக்கு உரியவரே, வார்த்தை நம்பிய வலைகள் வீசி திரளாய் ஏதும் மீன் பிடித்தா. வார்த்தை நம்பி வலைகள் வீசி திரளாய் ஒரு மீன் பிடித்தா. வலையில் பிடிபட்ட தலைவனாக செயல்பட்டார். வலையில் பிடிபட்டார், செயல்பட்டார். பாதைக்கு தீபம், ஏழைக்கு வெளிச்சம், உங்கள் வசனமே நீக்கது ஜீவனுள்ளது அருளாவே. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்பிக்கைக்கு நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். ஓடி இருந்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆமென் தினமும் உதவிடுவார். நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவார். நீ செலுத்தும் காணிக்கை நினைவு நன்றி பலி அனைத்தையும் பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நன்றி பலி அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார். பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நெருக்கடி வேளையில் அழுத்து பாதுகாத்து உன்னை ஆண்டவர் நடத்துவார். உன்னோடு இருந்து ஆதரித்து உதவிடுவார். உள் மனம் விரும்புவதை
சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya, ஆமென், ஹalleluya. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இருக்கிற இடத்துல தோல்வியை கண்டே சோர்ந்து போய்கொண்டே இருக்கிறாயா? ஹalleluya. உன் வாழ்க்கையில வெற்றியே இல்லையா? ஹalleluya, ஆமென். ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாமலே நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? ஹalleluya. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். ஹalleluya, ஆமென். இயேசு கிறிஸ்துவாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. நாங்க ஒரு காலத்துல அப்படிதான், எங்க குடும்பத்துல ஒரு நம்பிக்கையே கிடையாது. ஹalleluya, ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பம். ஆமென். தகப்பன் குடிகாரர், ஆமென். மூத்த அண்ணன் பெரிய ரவுடி மாதிரி. ஹalleluya, ஸ்தோத்திரா. எங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள், இயேசு யாருன்னு தெரியாது. ஆமென். எங்க வீட்டுல ஒரே சண்டை, எப்பொழுது நிம்மதியே இருக்காது. ஹalleluya. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் குணப்படுத்த முடியாத ஒரு சம்பவம் அது. எத்தனை ஜனாதிபதி வந்தாலும் அந்த குடும்பத்தை ஒழுங்கு செய்ய முடியாது. ஹalleluya. நீ நினைக்கலாம், என் புருஷன் பெரிய குடிகாரர், ஆமென், என்னுடைய குடும்பத்துல ஒரு நம்பிக்கையுமே எனக்கு இல்ல. ஹalleluya, ஸ்தோத்திரா. வாழ்வதா சாவதா, ஆமென், யார் என்னைய தூக்கி விடுவா? ஒரு காலம் வந்தது, நாங்கள் இயேசுவை ஆமென் விசுவாசிக்க ஆரம்பித்தோம். பல புண்ணிய தெய்வங்களை, அந்நிய தெய்வங்களை, ஆமென், பெண் தெய்வங்களை, ஆமென், இந்த உலகத்துல வந்து இயேசுவை அறிவித்த சில ஆமென் மனிதர்களை தெய்வமாக வணங்கின நாங்க, ஆமென், இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து பைபிள் படித்து, ஆமென், எங்க வாலிபத்துல வரும்போது தாழ்மையோடு வாழ்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஹalleluya, ஆமென். இயேசு வீட்டுக்குள்ள வந்தா, ஹalleluya, இயேசு குடியை மாற்றினா, தரித்திரத்தை மாற்றினா, அசிங்கமான வாழ்க்கையை மாற்றினா, கேவலமான ஆமென் வாழ்க்கையை மாற்றினா. ஹalleluya, ஆமென். ஒரு மேன்மையான ஒரு இருதயத்தை தந்தா, ஒரு பரிசுத்தமான சிந்தனையை தந்தா. என்ன மாற்றம் அது! ஹalleluya. சக்கேயு வீட்டுக்குள்ள இயேசு போகும்போது, ஆமென், அவன் ஒரு பெரிய ஆமென் ஒரு பெரிய திருடன், அடுத்தவங்கள்ட்ட பணம் வசூல் பண்ணுகிறவன், பெரிய ஒரு பாவி என்று அந்த ஊர்ல எல்லாம் சொன்னாங்க. ஆனா இயேசு அந்த வீட்டுக்குள்ள போன பொழுது அந்த வீடே ரட்சிக்கப்பட்டது. ஹalleluya. அவன் ஒரு மேன்மையான பரிசுத்தவானா மாறினா. ஹalleluya. என்னுடைய 8 வயதுல உள்ள வாழ்க்கையே, 10 வயது 12 வயது உள்ள வாழ்க்கையை இப்போ நினைச்சு பார்த்தேன்னா, எந்த மனுஷனாலுமே அப்படி மாத்த முடியாது. ஆனா இயேசுவால் மாத்த முடியும். ஹalleluya. உன்னுடைய குடும்பத்தை இயேசுவால் தூக்க முடியும். நான் உறுதியாய் சொல்லுகிறேன், என் புருஷன் குடிகார, ஓ, என்னுடைய குடும்பம் எல்லாம் நாசமா போய் கொண்டிருக்கிறது. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆமென், என்னுடைய கணவர் 6 மாதமா குடிக்கலைன்னு சொன்னாங்க. ஹalleluya, ஆமென். இந்த இயேசுவால் மாத்த முடியும். ஹalleluya, ஸ்தோத்திரம். எத்தனையோ மனிதர்களை கடவுள் மாத்துகிறா. உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் தூக்கி எடுப்பா. ஹalleluya. நீ இருக்கிற இடத்துல ஒரு ஆமென், எல்லாரும் உன்னை ஏளனமா பாக்குறாங்களா? ஆமென், இவளுக்கு இப்படி வாழ்க்கை நடந்துருச்சே, வந்துட்டேன்னு சொல்றாங்களா? ஆமென், அதே கண்கள் ஒரு நாள் உன்னை ஆச்சரியமா பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறா. இந்த இயேசு உன்னுடைய வீட்டுக்குள்ள வரணும். இந்த இயேசு உன்னுடைய இருதயத்துல வரணும். உன்னை கேவலமா ஏளனமா பார்க்கிற அந்த கண்கள் ஒரு நாள் ஆச்சரியமா பார்க்கிறதுக்கு இயேசுவால் மாற்ற முடியும். அதுக்கு நாங்களே சாட்சி. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. ஓ ஹalleluya. இந்த வரியை திரும்ப படிப்போமா? உனக்கு வரும் வெற்றியை கண்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போ, உனக்கு
உனக்கு வரும் வெற்றியை கண்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரி ஓ நம் தேவன் நாமத்திலே வெற்றி கொடி நாட்டிடுவோம். நம் தேவன் நாமத்திலே வெற்றி கொடி நாட்டிடுவோம். வெற்றி கொடி நாட்டிடுவோம். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். என்னோடு இருந்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பாதுகாத்து நடத்திடுவார். என்னோடு இருந்து தினமும் உதவிடுவார். ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள். ரதங்களை நம்பும் மனிதர் இடறி தேவனை நம்பும் ஓ நிமிர்ந்து நில் ஓ தேவனை நம்பும் ஓ நிமிர்ந்து நில் ஓ நிமிர்ந்து நில் ஓ நெருக்கடி வேளையில் பதிலளித்து நடத்திடுவார். என்னோடு இருந்து ஆதரித்து உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து நடத்திடுவார். இருந்து ஆதரித்து முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே. எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுவோம். அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே. நெருக்கடி வேளையில் உங்களிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே.
அவன் திரும்ப சொல்லுவோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். எழுந்தருளு என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க எழுந்தருளு என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க எதிரியின் கை ஓங்க எதிரியின் கை ஓங்க உன்னதமானவரே, எல்லாரும் கையை தட்டி சொல்லுவோம். உயர்த்துகிறோம், எளியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை நீர் வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்லாரும் கையை தட்டி சந்தோஷமா உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். ஆமே, அதிசயமானவர், நீங்க அதிசயமானவர், நீங்க அதிசயமானவர். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவர் ஆராதிப்போம். அதிசயமானவரே, 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 அதிசயமானவரே. ஆமென். இயேசு அதிசயமானவர். எத்தனை பேர் அப்பாவை கண்களுக்குள்ளே ஆமே தரிசனத்தில் எசப்பா முகத்தை பார்த்து அதிசயமானவரே, என் குடும்பத்தில் அதிசயத்தை செய்வீங்கப்பா, என் கணவன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வீங்கப்பா, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தை நீங்க செய்வீங்கப்பா, என் மனைவி வாழ்க்கையில செய்வீங்கப்பா, என் தொழிலில நீங்க அதிசயத்தை செய்வீங்கப்பா. கையை தட்டி என் தொழிலில நீங்க அதிசயத்தை செய்வீங்கப்பா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு முடிவுக்கு வந்துடாத என் குடும்பத்தை யாருமே காப்பாற்ற முடியாது என்று நினைக்காத இயேசுவால் முடியும். ஆமே. இயேசு உயிருள்ள ஒரு தெய்வம், இயேசு உயிருள்ள ஒரு தெய்வம். அவர் உன்னை தேடி வருவா, உன் குடும்பத்துக்குள்ள வருவா. அவரை நீ
விசுவாசிக்க ஆரம்பி. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஆமென். இயேசு நடந்து வருவார், உன்னை தேடி வருவார். செகை வீட்டுக்கு வந்தவ உன் வீட்டுக்கு வர மாட்டாரா? அல்லேலூயா. அவருடைய பாதத்திலே கடந்து கதறி, என் குடும்பத்தை தூக்கி எடுங்கப்பா. அல்லேலூயா. இன்னேசே நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. அவன் ஏசப்பாவை பார்த்து, என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னால் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கிறேன். எந்தன் படுக்கையிலும் நடுராவிலும் தியானிக்கிறேன். இன்னேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. இன்னேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குதோ, உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குதோ, எவ்வளவா உன் குடும்பத்தை ஆண்டவர் தூக்க நீ விரும்புகிறாயோ, அந்த அளவுக்கு நீ ஒரு மனமா அவரை பார்த்து உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வடியணும். சில பேருக்கு மரத்து போன இருதயம் இருக்கும். குடும்பம் பாலா போனாலும் ஆண்டவர் மேல அன்பு வச்சு அவரை பார்த்து அழுது ஆமே என் நேசரேன்னு கூப்பிட மாட்டாங்க. ஏனென்றால் பிசாசு இருதயத்தை வஞ்சிச்சு வச்சிருப்பான், கல்லாக்கி வச்சிருப்பான். உன் குடும்பம் பாலா போய் கொண்டிருக்கும் போது நீ அழுகாம எப்படி இருக்கிற? உன் பிள்ளைகள் எல்லாம் நிலகுலைஞ்சு ஒழுக்கம் இல்லாம போகும்போது நீ ஆண்டவர் மேல எப்படி அன்பு இல்லாம இருக்கிற? எனது ஆன்மா உம்மை நினைத்து நாலு ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து நாலு ஏங்குதையா. எந்த படுக்கையிலும்
சொல்லுவோம். உயிருள்ளவரை நான் நேசிப்பேன், எதற்கும் நான் அடிமைப்படேன். ஏசப்பா. உயிருள்ளவரை நான் நேசிப்பேன், எதற்கும் நான் அடிமைப்படேன். ஏசப்பா, நான் உண்மையே நான் நேசிப்பப்பா. என் உயிர் உள்ளவரை நாம எடுக்கிற தீர்மானத்தை வைச்சுதான் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. நாம எடுக்கிற தீர்மானம் உயிர் உள்ளவரை ஏசப்பா நான் உண்மையே நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன், எந்த பாவத்துக்கு அடிமைப்பட மாட்டேன், எந்த உலக ஆசைக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இயேசுதான் உன்னை வாழ வைப்பா. இந்த இயேசு உன்னை காப்பாத்துவா. இந்த இயேசு உன்னை ஆமென் ஜீவனோடு வைப்பா. ஆமென். சத்துரு உன் வீட்டுக்கிட்ட வர முடியாதபடி ஆமென் இயேசு உன்னை பாதுகாப்பா. ஹல்லேலூயா. இந்த இயேசு உன்னோடு கூட இருப்பா. நீ தூங்கும் போதெல்லாம் உன்னை சுற்றி அவர் இருப்பா. ஹல்லேலூயா. உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். உன் வாழ்க்கையை நினைச்சு பயப்படாத, உன்னுடைய குடும்பத்தை நினைச்சு நீ பயப்படாத, உன்னுடைய பிள்ளைகளை நினைச்சு நீ பயப்படாத. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை நினைச்சு நீ பயப்படாத. ஆமென். நானே கரம் பிடிச்சு நடத்துவேன். ஆவியானுடைய மகிமை இந்த இடத்தை மூடுகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஆண்டுடைய பிரசன்ன சபையை மூடுகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை சபையை மூடச்சு. ஆவியானுடைய மகிமை சபையை மூடச்சு. ஆவியானுடைய வல்லமை சபையில இறங்கி வரட்டு. கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரே என் குடும்பத்தை நிரப்பு, என்னை கதறுவாயா. ஓரா பாபா 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 லாரா ஷகலாரா ரி பாபா பாபா பாலாபா. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இயேசப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உங்க மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை பலமாய் சபையை மூடட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினால் நிரப்புங்க, தேவ பிரசன்னத்தினால் நிரப்புங்க. வெளிப்பாடுகள் உண்டாவதாக, வெளிப்பாடுகள் உண்டாவதாக. அநேகருடைய கண்களை கர்த்தர் திறப்பீராக. இயேசுவுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், இயேசு உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு உங்களை விடுவிக்கிற தெய்வம் அவர். ஓ ராபா பாபா பாபா லாபா. இயேசுவின் ரத்தம் 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 தெளிக்கிறோம் அப்பா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை சபையை மூடட்டு. அப்பாவுடைய மகிமை சபையை மூடட்டு. அப்பாவுடைய வல்லமை சபையை மூடட்டு. இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. நீ உலகத்தை நம்பினது போதும். ஹல்லேலூயா. மாமிசமான மனுஷனை நம்பினது போதும். அவன் வானத்தில் இருக்கிற கர்த்தரை, வானத்தில் இருக்கிற தெய்வத்தை நீ நம்ப ஆரம்பி. இயேசு
இயேசுவ நம்பிக்கையா வை. இயேசுவ உன் நம்பிக்கையா உனக்கு முன்னே வை. அவர் நம்பினவர்களை கைவிட்டது இல்லை. அவர் நம்பினவர்களை கைவிட்டது இல்லை. இயேசுவே உமக்கு நன்றி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமையான பிரசன்ன சபையை மூடட்டும் அப்பா. அநேகருக்கு விடுதலை, அநேகருக்கு விடுதலை, அநேகரை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் என்னிடத்திலே ஒரு 2 நாளைக்கு முன்னே சொன்னார், சில பேருக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா, ஆமென், சில பேருக்கு வருகிற ஆசீர்வாதம் மனிதனை மதிக்கிறது கிடையாது. சபையில் உள்ள சில பேர் ஆண்டவர் என்னை காமித்தா, மனிதர்களை மதிக்காம நிறைய பேர் ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துடுறீங்க. ஹல்லேலூயா. ஒரு 2 நாளைக்கு முன்னே சில பேர் ஆண்டவர் காமிச்சார், மனிதர்களை நீங்க மதிக்காததுனால உங்களை கடவுள் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தராமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. தெளிவா ஆண்டவர் காண்பிச்சார். அவன் நீ யாரையாவது மதிக்காம இருக்கிறியா? ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் அவன் நீ மற்ற மனிதர்களை மதிக்க தெரியணும். நான் சொல்றது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. மற்ற மனிதர்களை நீ மதிக்க தெரிஞ்சா உனக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை உனக்கு தருவா. ஹல்லேலூயா. நம்ம மேல ஆண்டவர் அன்பு வச்சுதான் தேவன் தம்முடைய குமாரனை, தம்முடைய மகனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி பலியாக கொடுத்து, ஆமே, நமக்காக மரித்து, ஆமே, நம்முடைய பாவத்தை போக்கினார், நம்மேல் அன்பு வைத்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கற்பனையிலேயே பிரதானமான கற்பனை, உன்னை நேசிப்பது போல நீ பிறரையும் நேசிக்கணும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் சாத்தான் கிரியை செய்வதற்கு ஒரு முக்கிய காரணம், ஹல்லேலூயா, நீ மனிதர்களை மதிப்பது இல்லை, நீ மனிதர்களை மதிப்பது கிடையாது. ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் அந்த மதிக்காத இருதயம் உனக்கு வரும்போதெல்லாம் அதை விட்டு நீ விலகி, அவன் நான் எல்லாரையும் நான் மதிப்பப்பா, எல்லாரையும் நான் மனிதர்களை மதிப்பேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அப்படி இருதயத்தை நீ எடுத்துக்கொள்ள, அந்த ஞானத்தை நீ எடுத்துக்கொள்ள, அந்த மேன்மையான எண்ணத்தை உனக்குள்ளே நீ எடுத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மேலும் உங்க கரை இறங்குவதா, கர்த்தருடைய கரை இறங்குவதா. சபை மக்களை உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனாய கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், உடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும். இந்த வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறாங்க. உங்க கரத்தில் கொடுக்கிறோம். நீர் செய்த எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம், எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். 51வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிப்போம். தேவனை கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தைகளை தேவனுடைய எல்லா பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடைபடுங்க, எங்களோடு பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு. ஒவ்வொரு மக்களோடும் நீர் பேசுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஒரு நல்ல ஒரு அருமையான வசனம். இந்த சங்கீதம் எழுதும் பொழுது தாவீது ராகத் தலைவனுக்கு பாடி ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அல்லேலூயா.
இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் பாவத்தை அவனுக்கு உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாவம் எல்லா மனிதனும் செய்வான். கோழைத்தனமா இருக்கிற மனுஷனும் பாவம் செய்வான், வீரமா இருக்கிற மனுஷனும் பாவம் செய்வான். ஆக பாவத்தை யாருனாலும் செய்வார்கள். ஆனா அதை ஆன்மீக வீரத்தோடு, ஆன்மீக தைரியத்தோடு அதை தேவனுக்கு முன்னாடி ஓப்பனா அறிக்கை பண்ணுகிறது இருக்குது. அது ஒரு ஆவியிலே வளர்ந்த ஒரு மனிதனுக்கு வருகிற ஒரு தைரியம். அல்லேலூயா. எல்லா பாவங்களையும் எவ்வளவு கோழைத்தனமா இருக்கிற மனுஷன் கூட செஞ்சிருவான். ஆனா இந்த மாதிரி கடவுளிடத்துல போய் அந்த பாவத்தை தைரியமா அறிக்கை செய்து ராக தலைவனுக்கு எழுதி, ஆமென் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியட்டும். அல்லேலூயா. ராக தலைவனுக்கு எழுதி சொல்லுகிறான், இந்த பாட்டா படிக்கணும். அவன் தான் ராகம் போடுகிறவன். அப்படி என்றால் ஊரெல்லாம் தெரிஞ்சிருச்சு. தீர்க்கதரிசி வர்றார், ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி. அவர் அந்த பாவத்தை அவருக்கு உணர்த்துகிறார். அப்படி என்றால் ராஜா பாவம் செய்துட்டார் என்கிற சங்கதி எல்லா மனிதர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தாவீது செய்த பாவம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு எண்ணம் யாருக்கு வரும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு உறவு கொண்டாடுகிற மனிதனுக்கு தான் இந்த மாதிரி ஒரு தைரியம் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆகவே எத்தனையோ மனிதர்கள் பாவம் செய்த பின்னாடி அதை மறைப்பார்கள். அது கோழைத்தனம். அல்லேலூயா. மறைத்து நாடகம் ஆடுகிறது அது வீரம் அல்ல, அது கோழைத்தனமான ஒரு காரியம். ஆகவே அதை ராகத் தலைவனுக்கு எழுதி 51 சங்கீதம் பாவ அறிக்கை பண்ணுகிற ஒரு சங்கீதம் போல எழுதி அவன் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக தாவீது ஸ்தோத்திரம் பாவம் செய்த போது அதை அந்த நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தின போது அவன் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அல்லேலூயா. அதிலே அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய ஆத்துமா இருள் அடைகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் பெரிய பாவத்திலே கடந்து போகும் பொழுது அவனுடைய ஆத்துமா இருள் அடைஞ்சு அவன் ஒரு விதமான ஸ்தோத்திரா ஒரு பிசாசினுடைய கிரியைகளுக்குள்ளே அகப்பட்டு விடுகிறான். ஸ்தோத்திரா மௌனமாகி விடுகிறான், ஒதுங்கி விடுகிறான், மறைத்து விடுகிறான். அதனாலே அவன் ஒரு சிறையில வைக்கப்பட்ட ஒரு மனிதன் போல மாறுகிறான். ஆகவே ஆவிக்குரிய ஒரு தெளிவு உள்ள ஒரு மனிதன் அதை எழுதி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கிறான். அல்லேலூயா. அதை ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும்படி அவன் மன்னிப்பு சங்கீதம் எழுதுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவன் இனிமே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தாவீது விரும்புகிறான். அல்லேலூயா. மறைக்கிறவன் இன்னும் நிறைய செய்வான். அல்லேலூயா. அதை அறிக்கை பண்ணுகிறவன் நான் இனி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவன் ஒரு தீர்மானத்தோடு அதை ராகத் தலைவனுக்கு எழுதி ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக ஒரு மனிதன் பாவம் செய்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2:12. புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற, அது எதுல இருக்குது? மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. பிரியமானவர்களே, அந்நியர்களும்
பரதேசிகளுமாய் இருந்த நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. போதும் பாருங்க, ஆத்துமாவுக்கு விரோதமா போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்போ இந்த சாத்தானானவன் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே மாமிச எண்ணங்களை கொண்டு வந்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அல்லேலூயா. அப்போ மாம்சத்திலே ஒரு போர் நடக்கிறது, அது சாத்தானுடைய ஒரு போர். அது எதுக்கு விரோதமா நடக்கிறது என்றால் ஆத்துமாவுக்கு விரோதமா நடக்கிறது. அல்லேலூயா. மாம்சத்திலே செய்யப்படுகிற பாவம் ஆத்துமாவுக்கு விரோதமாக நடக்கிறது. அல்லேலூயா. ஆக நம்முடைய வாயிலே வருகிற வார்த்தைகள், நம்முடைய கையில் மூலமாக செய்கிற கிரியைகள், நம்முடைய கண்ணு மூலமாக செய்கிற பாவம், நம்முடைய சரத்தின் மூலமாக வருகிற அந்த செய்கிற பாவம் எல்லாமே நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக போகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன், ஒரு மனுஷி கணவனை விட்டு மனைவியை விட்டோ ஆமென் இந்த மாதிரி ஆமென் முறையில்லாத ஒரு வாழ்க்கையிலே போகும் பொழுது அவர்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற அந்த மாதிரி சாத்தானுடைய கட்டுகளுக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள். எசேக்கியேல் ரோமர் 2:9 வாசிப்போம். ரோமர் 2:9. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். பாருங்க, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கு உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை மாத்திரம் தெளிவா பாருங்க. ஸ்தோத்திரம். பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கு உபத்திரவமும் யாகுலமும் உண்டாகும். அல்லேலூயா. ஆக பொல்லாங்கு என்பது பாவ செயல்கள், அக்கிரமமான செயல்கள். அதை செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கு உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். அல்லேலூயா. எசேக்கியேல் 18:20 வாசிப்போம். எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமம். பாருங்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆக சரீரத்திலே செய்யப்படுகிற பாவம் ஆத்துமாவை கொல்லுகிறது. அல்லேலூயா. சரீரத்தை பரிசுத்தமாய் வைத்திருந்தால் சரீரத்தில் என்னென்னலாம் இருக்குது? கண் இருக்கிறது, கை இருக்குது, வாய் இருக்குது, மூளை இருக்குது. எல்லா விதமான உடல் உறுப்புகள் மூலமாக செய்கிற பாவம், அதுதான் மனுஷ சரீரத்தின் மூலமாக செய்கிற பாவம் ஆத்துமாவை சாகடிக்கிறது. அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை உயிர்ப்பிக்க இயேசு ஒருவரை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்து அவன் ஆத்துமாவை மீட்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரீரத்தின் மூலமாக பாவம் செய்யும் பொழுது காணாத ஒரு ஆத்துமா, காணப்பட முடியாமல் உள்ளே இருக்கிற அந்த ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சரீரத்திலே பாவம் செய்யாமல் இருந்தா, சரீரத்திலே ஆமென் நாம் நீதியா வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய ஆத்துமா உயிருள்ளதாகவே இருக்கும். அது நீதியை பின்பற்றும். நீதிமொழிகள் 28:13 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், வேதத்திலே வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். தாவீது அவனுடைய பாவத்தை மறைக்கவில்லை. அல்லேலூயா. தாவீது அவனுடைய பாவத்தை மறைக்காமல் ராக தலைவனுக்கு எழுதி அனுப்புகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ கடவுளுடைய இரக்கத்தை பெறுகிறான். பாருங்க, தாவீது ஒரு பெரிய நாட்டுக்கு ராஜாவா இருந்தவன்,
நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு தாவீது பாவம் செய்துட்டார் என்று. ஆனாலும் தாவீது ஸ்தோத்திரா அவன் ராக தலைவனுக்கு எழுதி அனுப்புகிறார். மன்னிப்பு ஜெபம் கேட்டு அல்லேலூயா கடவுளிடத்தில் போய் மன்றாடுகிறார். அவருக்கு பிறந்த குழந்தை நிச்சயமா சாகும் என்று தீர்க்கதரிசி மூலமாக அனுப்பப்படுகிறது. எல்லாம் நடந்தாலும் அல்லேலூயா அந்த தாவீது ஏன் அப்படி செய்கிறான் மறைக்காம, நான் இனி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு அதை செய்கிறார். ஆக வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டார். அல்லேலூயா அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவனுடைய ஆத்துமா விடுதலை ஆகிறது. அல்லேலூயா அவனுடைய ஆத்துமா ஒரு சமாதானத்துக்குள்ளே வருகிறது, ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ளே வருகிறது. ஏன்? பாவம் செய்து அந்த ஆத்துமா இருளுக்குள்ளே போனது. இப்போ பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அந்த ஆத்துமா விடுதலை ஆகிறது. அல்லேலூயா லூக்கா 7வது அதிகாரத்திலே லூக்கா 7:37 வாசிப்போம். பாருங்கள், அந்த ஊரிலே பாவியாய் வாழ்ந்த ஒரு ஸ்திரீ, ஆண்டவர் சொல்லுகிறார் இவள் செய்த அநேக பாவங்கள். அப்படின்னா அவள் அநேக பாவங்கள் செய்திருக்கிறாள். அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஆக அந்த ஊரிலே ஆமென் ஒரு பெரிய பாவியான ஒரு ஸ்திரீ இயேசு இந்த பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறார் என்று கண்டு இயேசுவை தேடி வருகிறாள். அல்லேலூயா ஆமென். தாவீது சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ விதமான பலிகள் இருக்கிறது. ஆனா தாவீது என்கிற தேவ மனிதன் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அல்லேலூயா பரிசுத்தமா வாழ்ந்து ஒரு திமிரா பேசினோம்னா அவன் கடவுள் நம்மோடு கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா அதே நேரத்தில் பாவம் செஞ்சு இருதய உடைஞ்சு அழுது மன்னிப்பு கேட்டு அந்த நேரத்தில் ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அல்லேலூயா ஆகவே தாவீது பாவம் செய்த பின்னாடி அவன் நாத்தான்வேல் பாவத்தை உணர்த்தின போது அவன் இருதயம் நொறுங்குகிறது, உடைகிறது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். கதறி தேவ சமூகத்திலே தாவீது அழுகிறார். அவன் அழுது அறிக்கை இடும் பொழுது ஆத்துமா குணமாகிறது, ஆத்துமா விடுதலையாகிறது. அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில பாவம் இல்லை, அப்படி 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 ஒன்னொன்னு இருக்குது, அதெல்லாம் பெரிய பாவம் இல்லை அப்படின்னு நினைக்காத. அந்த மாதிரி பாவங்களை எல்லாம் நீ நினைத்து தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து அதையெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா அப்படி ஆத்துமா இருளிலே கிடந்தது வெளிச்சத்துக்கு வருகிறது. நொறுங்குண்ட இருதயத்தோடு கதறும் பொழுது பாருங்க, இந்த ஸ்திரீ தான் அந்த வசனத்துக்கு அடையாளம். ஆமென். சங்கீதம் 51:17 அடையாளம் என்னன்னா, இந்த பாவியான ஸ்திரீ அந்த ஊரில் இருந்த பாவியாய ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு இயேசு அந்த பரிசேயன் வீட்டுக்குள்ள போகும் பொழுது அந்த ஊர்ல இருக்கிற நிறைய ஜனங்க இயேசப்பா பின்னாடி நடக்கிறாங்க. வேதத்துல வாசிக்கிறோம், ஆயிரக்கணக்கான பேர் இயேசுவோடு நடந்து வர்றாங்க. அவ்வளவு பேருக்கு முன்னாடி அவர் பாதத்துக்கிட்ட நின்று அழுகிறாள். அல்லேலூயா ஆமென். யார் என்னைய பார்த்தாலும் பரவாயில்லை, யார் என்னைய கேவலமா பேசினாலும் பரவாயில்லை, அவர் பாதத்துக்கிட்ட நின்று அழுது கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா தேவனுக்கு ஏற்கும் பலிகள் அந்த நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்ட இருதயம் தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு பலி. அல்லேலூயா பரிசேயன் 2 நாள் உபவாசம் பண்ணுகிற வாரத்துல தசமாக செலுத்துகிற அவன் ஜெபத்தை கடவுள் கேட்கல. அவன் நெஞ்சில் அடிச்சு அழுத பரிசேயனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டா.
அல்லேலூயா. கடவுள் நம்முடைய பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய ஆராதனையை கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நாம் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஒரு உடைந்த இருதயத்தோடு, அல்லேலூயா, ஒரு திமிரா அல்ல, ஒரு மேட்டிமை அல்ல, ஒரு பெருமை அல்ல, ஒரு உடைஞ்ச இருதயத்தோடு, அல்லேலூயா, ஆமென். அவள் பாவம் செய்து அப்படி அழுதாள். ஆனா எப்போதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனிதன் பாக்கியவான். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரா, ஆமென். இருதயம் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிறேன். சங்கீத ஏசாயா 66ல 2வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் பாருங்கள், சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஓ, ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னுடைய கரம் வானத்தை பூமியெல்லாம் சிருஷ்டித்தது, எல்லா மனிதர்களையும் நான் தான் படைச்சேன், இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அல்லேலூயா, சிறுமைப்பட்டு, ஆமென், சிறுமைப்பட்டு, சிறுமைனா தரித்திரம் இல்ல, கஷ்டம் இல்ல, அல்லேலூயா. நம்முடைய மனதில் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு நடுங்கிற ஒரு வாழ்க்கை, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, அல்லேலூயா. கடவுள் சமூகத்தில் வரும்போது அந்த பயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒரு பிரதர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. ஒரு கை இப்படி ஆடிக்கிட்டே இருந்தது. ஆமென், ஸ்தோத்ரா. மற்ற கையை வச்சு இதை பிடிச்சிட்டே இருந்தாரு. அந்த கையை இங்கிருந்து எடுத்தோன்னு இந்த கை ஆடுது. அல்லேலூயா. நான் கேட்டேன், நீங்க குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். அல்லேலூயா. அவர் கொஞ்சம் கொஞ்சம்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஆமென். பின்னாடி தெரிஞ்சது அவர் பயங்கரமா குடிக்க அடிமையாயிட்டார். அல்லேலூயா. இந்த கை இப்படி ஆடிட்டே இருக்குது. அல்லேலூயா. இந்த கையை வச்சு இதை பிடிக்கிறார். அல்லேலூயா. ஆனா பெரிய பட்டம் படிச்சிருக்கிறாங்க. அவன் அந்த காலத்தை பிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. இல்ல மதிப்பா வாழ்ந்தவங்க வாழ்க்கையில ஒரு துன்பம் வரும்போது குடிக்க அடிமையாயிட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்ரா. ஆமென். கை இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. ஆமென். இந்த நடுக்க எங்க போய் சேரும்? கடவுள் நோக்கி பார்க்கறதுக்கு நிறைய போக. அல்லேலூயா. ஆமென். சாத்தா நோக்கி பார்க்கறதுக்கு நேர போக. ஆண்டவர் சொல்றார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே. அல்லேலூயா. ரொம்ப காலமா தேவ சமூகத்தில் நான் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் தெரியுமா? கடவுளை குறித்த பயம். அல்லேலூயா. நான் இப்பவும் எங்கேயாவது ஒரு தெரியாத ஒரு இடத்துல போய் நிற்கும் போது கடவுளை குறிச்ச ஒரு பயத்தோடு தான் நிற்பேன். ஆமென். ஆவியானவரே என்னை நிரப்பி நடத்தும் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த கடவுளை குறிச்ச ஒரு பயம் இருக்கணும். ஆமென். தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஒரு திமிரா, ஒரு பரிசுத்த திமிரு, ஒரு மாதிரி மேட்டுமை பெருமையா ஆசீர்வாதத்தை இழந்துருவிய. ஒரு பயத்தோடு வரணும். அல்லேலூயா. அதனாலதான் அந்த யூதாவின் செங்குலூர் பாட்டுக்கார் படிக்கிறாரு, பயத்தோடு நடுக்கத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஆமென். என்னை வளர்த்த ஊழியக்காரரு, ஆமென், என்னை உருவாக்கின அந்த பவுலோஸ் பாஸ்டரையா, ஆமென், அவர்கிட்ட பார்த்திருக்கிறேன். அவர் எப்போது தேவ சமூகத்தில் பயந்த சுபாவத்தோடயே நிற்பார். அல்லேலூயா. ஆமென். அவரை பத்தி எனக்கு தெரியும். அவர் எப்போது தேவ சமூகத்தில் பயந்த சுபாவத்தோடயே நிற்பார். அல்லேலூயா. எவ்வளவு காலம் இருக்கு? சாகு வர தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் ஒரு மனிதனுக்கு இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா வானத்தையும் நான் தான் படைச்சேன், எல்லாத்தையும் நான் தான் சிருஷ்டித்தேன், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே, ஆமே, ஆண்டவர் சொல்றாரு, நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. ஆமென். என்ன காரியமா இருந்தாலும் நீ கடவுளுக்கு பயப்படு. அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படாத ஒரு இருதயம் யார் கொண்டு வருவா? சாத்தான் தான் கொண்டு வருவா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் ஆண்டவருக்கு பயப்படுவாங்க, ஊழியக்காரரை மதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா.
இது ரெண்டுமே பிரச்சனையானது. அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படுகிறவன் ஊழியக்காரங்களையும் மதிப்பான், ஊழியக்காரங்களை கனம் பண்ணுவா, ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்பாங்க. அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் அவர்கள் இந்த பூமியிலே ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ ஊழியக்காரர்களை மதிக்காம போனாலுமே கடவுளை விட்டு விலகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லேலூயா. நீ உன்னுடைய சிந்தையெல்லாம் ராங்கா இருக்குது, கடவுளுக்கு விரோதமா இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை நடத்துகிற ஊழியக்காரங்க உன்னை பார்க்கும்போது தான் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஆமென். கொஞ்சம் சின்ன தொழில் தான் செய்யறாங்க. அல்லேலூயா. ஆமென். அவங்க பெரிய சாப்பாடு செஞ்சு, அல்லேலூயா, ஆமென், கையில காணிக்கை கொடுத்து சர்ச்சு கட்டுறதுக்கு காணிக்கை வச்சிருக்கிறேன்னு சொல்லி, அல்லேலூயா. ஆனா பெரிய லட்சக்கணக்கான அதிபதியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன தொழில் செய்து கஷ்டப்படுறவங்க தான். அல்லேலூயா. ஆமென். அது அவங்க இருதயம் என்னது? என்னோட உள்ளதெல்லாம் நான் கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்ற இருதயம் தான் அது. அல்லேலூயா. ஆமென். விதவிதமா சாப்பாடு செஞ்சு ஊழியக்கார் கையில காணிக்க கொடுத்து சர்ச்சு கட்டுறதுக்கு நான் காணிக்க தர்றேன்னு சொல்றது என்னதை குறிக்கிறது? என்னோட இருக்கிறதெல்லாம் அது ஆண்டவருக்குரியதுன்னு சொல்றது. நிச்சயமா சொல்றேன், அப்படிப்பட்ட குடும்பம் சில வருஷத்துக்குள்ள அவங்கள உயர்த்தியே தீருவா. ஆமென். என்னோட ஆண்டவர் சொன்னாரு, அப்படிப்பட்ட குடும்பங்களை சில வருஷங்களுக்குள்ள, ஆமென், நான் உன்னை உயர்த்தியே தீருவேன். எந்த மூலையில நீ இருந்தாலும் உன்னை கடவுள் ஆசீர்வதித்து உயர்த்துவா. அதுதான் ஒரு ஆசீர்வாதத்துக்கு வழி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் நோக்கி பார்ப்பேன். கடவுள் உன்னை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஓ வலையெல்லாம் நிறைய நண்டு அகப்படும், மீன் அகப்படும், ஓ மடியில நிறைய டன்கணக்கா மீன் வர ஆரம்பிக்கு. ஏனென்றால் ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் கடவுளை சோதிக்கிறது. ஆமென். என்னை ஆசீர்வதிக்கிறீரா இல்லையா என்று கடவுளை வலுக்கட்டாயமா இழுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்னை சோதித்து பார். எங்க இருக்குது? மல்கியாவுல. அல்லேலூயா. எனக்கு கொடுத்து சோதிச்சு பார். ஆமென். நான் உன்னை உயர்த்துகிறேனா இல்லையா என்று. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது, ஆமென், எனக்கு ஒரு இஸ்ரேல் ஒரு, ஆமென், ஸ்தோத்திரம், பிறந்த குழந்தை, அவனுக்கு லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை. எங்களை வளர்த்த அந்த பாஸ்டர்மா சொன்னாங்க, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. லூஸ் மோஷன் போய் நிற்காம போய்க்கு இருக்குது. அவன் இந்த இடத்துல அப்படியே குழி உளுந்து பள்ளமாக போயிடுச்சு. எல்லாம் பார்க்குறவங்களும் குழந்தை செத்து போயிடும், ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரங்களை கேட்டு ஆஸ்பத்திரிக்கு மருந்தடிக்க போகக்கூடாது, செவம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா போன் காலில் ஒன்றும் கிடையாது. நான் மார்த்தாண்டத்தில் பைபிள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. மனைவி இருதயத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, உன் கையில் போட்டிருக்கிற 2 காப்பையும் கலட்டி காணிக்கை பெட்டியில் போட்டுரு, நான் இப்போ உடனே வயிறு பிடிக்க வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். என் மனைவி பெரிய விசுவாசியும் கிடையாது. அப்போ தான் ஆண்டவருக்குள்ளே என் மனைவியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கையில் ஒவ்வொரு பவுனும் 2 பவன் 2 காப்பையும் கலட்டி அந்த ஞாயிற்றுக்கிழமை சரின்னு சொல்லி போட்டுட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. உடனே வயிறு பிடித்ததா. அல்லேலூயா. உடனே பிள்ளைக்கு சுகமானது. அடுத்து ஒரு மாத்திரையுமே கொடுக்கல, உடனே சுகமானது, உடனே வயிறு பிடிச்சது. அல்லேலூயா. நான் அங்கிருந்து வரும்போது அந்த ஊழியக்காரங்க கேட்டாங்க, உன் அனுமதியோட தான் உன் மனைவி போட்டாளா அப்படின்னு கேட்டாங்க. போன் இருந்தா தானே அனுமதி கேட்கறதுக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த லேண்ட்லைன் மட்டும்தான் நான் ஆமா ஆமான்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஆனா ஆண்டவர் சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க, ஆண்டவருக்குன்னு போட்டுட்டாங்க. அல்லேலூயா. என் மனைவி ஊழியத்தில் ஒப்பு கொடுத்தவங்க இல்ல. அப்பதான் தொடக்கம். ஆமென். கண்ணீரோடு கம்பளையோடு, ஆமென், ஒரு அந்த சத்தத்தை மட்டும் கேட்டிருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அந்த சத்தத்துக்கு 4 பவனை காணிக்கை பெட்டியில போட்டிருக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு சத்தத்துக்கு. அது எதுக்கு நேரா கொண்டு போனது தெரியுமா? அவங்க கொண்டு வந்த அந்த 100 பவனையுமே கர்த்தருக்காக கொடுக்கும்படி கொண்டு போயிருக்குது. சில பேர் தான் கையை தட்டுறீங்க, சில பேர் பாஸ்டர் ஏன் இந்த 100 பவனையும் கர்த்தருக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா.
அதெல்லாம் வித்து மண்டபம் கேம்ப்ல சபை கட்டிட்டோம். அல்லேலூயா, ஆமென். அதுல பாதிய முக்காவாசிக்கு சபை கட்டியாச்சு. அல்லேலூயா. அதுல கொஞ்சத்தை எடுத்து தான் என் மனைவி சொன்னா, எங்க அப்பா கொடுத்த நகையில ஒரு சின்ன நிலமாவது வாங்கி போடுங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. 1,20,000 ரூபாயில 30,000 ரூபாய்க்கு மட்டும் மெய்யம்புலியில் ஒரு நிலத்தை போட்டுட்டு வாங்கிட்டு மீதி பூரா சச்சு கட்ட போட்டுட்டோம். அல்லேலூயா. அது ஒரே ஒரு வார்த்தை, அந்த நகை என் நகையில ஒரு நிலமாவது வாங்கி போடுங்க. அல்லேலூயா. அப்போ அது 3,000 ரூபாய் செண்டு. ஆமென். ஒரு 10 செண்டு வாங்கி போட்டோம். அதில் தான் வீடு கட்டி இருந்தோம். அதை வித்துட்டு தான் இங்கே வந்தோம். அல்லேலூயா. அந்த 2 காப்பை கலட்டி போட சத்தம் தான் அடுத்து அவ்வளவு நகையும் கத்தருக்காக கொடுக்கும்படி கொண்டு வந்தது. அல்லேலூயா. அந்த கேட்கிற ஒரே ஒரு மெல்லிய குரல் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேர கொண்டு போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டு. ஆமென். சபையில மாத்திரம் அல்லேலூயா. ஆமென். உன்னுடைய இருதயத்தை மேட்டிமையா வச்சிராத. ஆமென். ஆண்டவர் சமூகம் இது. ஆமென். வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். இந்த பாவியான ஸ்திரியை பாருங்க. அல்லேலூயா. அவர் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து அழுதுச்சே இருக்குதா. அழுததுனால என்ன கிடைக்கிறது? ஆண்டவர் பாதத்தில் கிடந்து அழுகிறதுனால என்ன கிடைக்கிறது? இருதயம் நொறுங்கி அழுகிறா, பெருமூச்சு விட்டு அழுகிறா, ஏங்கி ஏங்கி அழுகிறா. அப்படி அழுகும் பொழுது இருளுக்குள்ளே போன ஆத்துமா கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை ஆகிறது. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்கும் பலிகள். ஏன் தாவீது அப்படி சொல்லுகிறான்? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அந்த விழுந்து கிடக்கிறா பாருங்க, அதுதான் ஒரு பெரிய பலி. அல்லேலூயா. ஆராதனையை விட, பெரிய காணிக்கையை விட, பெரிய ஒரு ஏதோ காரியத்தை செய்கிறதை விட கடவுள் பாதத்தில் விழுந்து பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு அழுகிறா பாருங்க. அப்போ அந்த ஆத்துமா குணப்படுகிறது. அல்லேலூயா. நான் அதே மாதிரி எத்தனையோ தடவை அழுது இருக்கிறேன். யாராவது அப்படி அழுதிருக்கிறீங்களா? அழுதிருக்கிறீங்களா? நான் எத்தனையோ தடவை ஏங்கி ஏங்கி அழுதிருக்கிறேன். ஆண்டவர் பாதத்தில் கிடந்து. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர். நீ ஜெபிச்சு பாரு, அழுது பாரு, கண்ணீர் விட்டு பாரு. அல்லேலூயா. உனக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு நன்மை உனக்கு இல்லையா? ஆண்டவர் பாதத்தில் விழுந்து நொறுங்கி அழுது பாரு. உனக்கு நிச்சயமா ஆண்டவர் செய்வா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவியான ஸ்திரீ அவர் பாதங்களின் அருகே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து. ஏதோ ஒன்று நடக்குதுயா. நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் என்னை அழுகிறதெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு கேவலமா தெரியாது. அதெல்லாம் நான் பெருசா நினைக்க மாட்டேன். அல்லேலூயா. அநேக ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்னாடி அந்த ஸ்திரீ அழுகிறா. ஆனா தேவ பிள்ளையே, ஒரு ஜெப ரூம் அடைச்சு கொண்டாவது, வீட்டுக்குள்ளையாவது, ஆமே, அவர் பாதத்தில் விழுந்து நொறுங்கின இருதயத்தோடு ஆவியிலே நொறுங்குண்டு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. ஆமென். சில பேரை பார்த்தீங்கன்னா எல்லாமே குறையா இருக்கும், ஆனா அழுகவே மாட்டாங்க. அல்லேலூயா. உனக்கு வர்ற ஆசீர்வாதம் எதுல இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஜெபத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. நிறைய பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. குடும்பத்துல நிம்மதி இருக்காது, நிறைய பிரச்சனை, ஆனா அழுக மாட்டாங்க, அழுது ஜெபிக்க மாட்டாங்க. ஏன்? இருதயம் மரத்து போயிருச்சு. அல்லேலூயா. அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்க மாட்டாங்க. ஆமென். வானமே இடிஞ்சு விழுந்தாலும், காங்கிரட்டே விழுந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அழுது ஜெபிக்க மாட்டேன். அல்லேலூயா.
அந்த ஸ்திரியை பாருங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏசப்பா பாதத்தை பிடிச்சிட்டு அழுகிறா, கண்ணீரா ஓடுது. ஆமே, அவர் பாதங்களை கண்ணீரினால் நனைத்து, தன் தலை மயிரினால் துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினார். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஸ்திரீ அடுத்து வர்ற காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரியா மாறினாளா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்தார், தலை மயிரினால் துடைத்தார். ஆமென். 39 இருந்து வாசிங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். பாருங்க, அந்த அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் அப்படின்னா என்ன? எல்லாரும் சொல்றாங்க, இவள் யார்? இன்னார் என்றும் அறிந்திருப்பாரே, இப்படிப்பட்டவர் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா, ஆமென். இந்த உலகம் உன்னை ஏளனமா நினைக்கலாம். அல்லேலூயா, இந்த உலகம் உனக்கு ஒரு அடையாளம் போட்டு வச்சிருக்கலாம். ஆமென். ஆனா ஏசப்பாவால் அது மாற்ற முடியும். அல்லேலூயா, உன்னை தூக்கி எடுக்க முடியும். ஆமென். இந்த உலகத்தினுடைய பார்வை வேறு, இயேசு கிறிஸ்து பார்க்கிற பார்வை வேறு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இயேசு பார்க்கிற பார்வை வேறு. ஆமென். இயேசு மனிதர்கள் பார்க்கறது மாதிரி பார்க்க மாட்டா. அல்லேலூயா, அவங்க நினைக்கிறது மாதிரி கடவுள் நினைக்க மாட்டா. அல்லேலூயா, இந்த உலகம் சொல்லுது, இவள் இன்னார் என்றும் நாங்க அறிஞ்சிருக்கிறோமே. இவள் அப்படித்தானே, இவள் அவள் தானே. ஆமென். இந்த குடும்பம் அப்படி போயிட்டு அப்படின்னு ஒரு முத்திரை உனக்கு குத்தி இருக்கலாம். ஆனா இயேசுவால் அதை மாற்ற முடியும். அல்லேலூயா, உன்னை தூக்கி எடுத்து உன்னை ஆசீர்வாதமா மாற்ற முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னால் உறுதியா சொல்ல முடியும், இந்த இயேசுவின் குடும்பத்தை வாழ வைக்க முடியும். இந்த இயேசுவின் குடும்பத்தை சூப்பரா மாற்ற முடியும். அல்லேலூயா, உன்னை ஒரு மகிமையான குடும்பமா மாற்ற முடியும். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றார். ஒரு திமிரான ஆளு யார் தெரியுமா? இந்த பரிசேயன் தான். ஆமென். இயேசுவுக்கு முன்னாடி சேர் போட்டு அப்படியே ரொம்ப பெருமையா உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் நான் இந்த சபையில படுத்து கிடந்தேன், ஒரு தனியா. ஆமென். பகல்ல அவன் காத்துக்காக தான் அந்த தலைவாசல்ல. அல்லேலூயா, நான் அன்னையிலிருந்து அப்படி படுக்கிறதே கிடையாது. காலை வந்து இங்கிட்டு புல்பீட்டு பக்கம் நீட்டி தலையை அங்கிட்டு பார்க்க வச்சு படுத்து கிடந்தேன். நல்லா நல்லா தூங்கிட்டேன். அல்லேலூயா, என் காலை ரெண்டையும் ஒரு ஆள் பிடிச்சி வானத்தில் கொண்டு போய் பறந்து தூக்கிட்டு டொம்புன்னு விட்டுட்டு போயிட்டார் சொப்பனத்தில். அல்லேலூயா, ரெண்டு காலு எங்க இருக்குது? ஸ்டேஜுக்கு நேரம் நீட்டி படுத்து கிடக்கிறேன். எனக்கு என்ன தெரியுமா? நான் யாரு? பாஸ்டர். என்னையெல்லாம் ஆண்டவர் அப்படி செய்கிறது கிடையாது. எனக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்ரா, ஆமென். ரெண்டு காலையும் இங்கிட்டு நீடி தலையை அங்கிட்டு வச்சு படுத்து கிடக்கிறேன். அந்த தூக்கத்தில் ரெண்டு காலையும் ஒருத்தாரு எப்படி பிடிச்சி தூக்கிட்டு போறாரு? முயலை தூக்கிட்டு போன மாதிரி பறந்து தூக்கிட்டு போறாரு. ஒரு முயல் என்ன 1 கிலோ தானே இருக்கிறேன், தூக்கிட்டு போயிட்டு வானத்தில் டொம்புன்னு விட்டுட்டு போயிட்டார். என்னடா அது நடக்குது பார்த்தா நான் பூமியில தான் படுத்து கிடக்கிறேன். எந்திரிச்சு உட்காந்து பயந்துக்கிட்டு, எசப்பா. ஆனால் ஒரு மனசுல என்ன வந்துச்சு, காலை எங்கிட்ட நீட்டக்கூடாத. இருந்தாலும் நான் ஒரு பாஸ்டர்ல எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது, எனக்குன்னு ரொம்ப ஒரு மேன்மையானதை ஆண்டவர் வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா, அன்றையிலிருந்து அப்பவே தலையை திருப்பி தலையை இங்கிட்டு பார்க்க நீட்டிட்டு அவன் காலை அங்கிட்டு பார்க்க நீட்டி படுத்தேன். அன்றையிலிருந்து சர்ச்சுக்குள்ள படுத்தேன்னா காலை அங்கிட்டு தான் நீட்டுவேன். அல்லேலூயா, ஆமே. உனக்குன்னு ஒரு பயம் இருக்கணும் ஆண்டவர் மேல. அல்லேலூயா, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா, எனக்கே கடவுள் அப்படி செய்வார்னா. அல்லேலூயா, தேவ பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த பரிசேயன் எதுக்கு அப்படி சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான்? ஆமே. சீமோனே, நான் உனக்கு ஒரு கதை சொல்லணும், சொல்லுங்கன்னு சொல்றான். சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரு இடத்துல 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள்.
ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல்லென்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிலே பிரவேசித்து என் கால்களுக்கு நீர் தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. அந்த அன்பு கூறுறதுல தான் அந்த நடுக்கம் வருது. ஆண்டவர் அன்பு கூறுகிறதுல தான், தேவனை நேசிப்பதில் தான் அந்த நடுக்கம் வருது. அவர் பாதத்தில் விழுந்து அழுகிற அந்த சூழ்நிலையை கொண்டு வருகிறது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீயினுடைய இருதயம் நொறுங்கி அழுதார். அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சமாதானத்தோடே போ. அல்லேலூயா. ஆமென். நிச்சயமா சொல்ல முடியும், அடுத்து பாவம் செய்திருக்க மாட்டாள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவளாய் மாறினாள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஒரு வார்த்தை தான், சமாதானத்தோடே போ, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்லுகிறான், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அல்லேலூயா. பணம் உனக்கு மேட்டிமை கொண்டு வரலாம், பெருமை உனக்கு மேட்டிமை கொண்டு வரலாம், ஆஸ்திகள் உனக்கு மேட்டிமை கொண்டு வரலாம். ஆனா கடவுள் நோக்கி பார்க்க மாட்டா. ஆண்டவர் உன் பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டா. எப்போ ஏற்றுக்கொள்ளுவா? ஆவியிலே நொறுங்குண்டு ஆண்டவருக்கு நடுங்கி. அல்லேலூயா. நொறுங்கின இருதயத்தோடு ஜெபம் பண்ணி, தாழ்மையோடு கடவுள் சமூகத்தில் ஜெபம் பண்ணி, பயத்தோடு கடவுள் சமூகத்தில் வருகிற பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:18 வசனத்தை வாசிப்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். ஆமென். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து. அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். அவங்க நொறுங்கி அழுதுகிட்டு சில நாளாக அழுதுகிட்டு கிடக்குறாங்க. அவங்க வீட்டில் போய் நியாயம் இருக்கிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் ஏதோ சரியில்லாமல் வாழ்ந்துட்டீங்க, அதான் உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. நீ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பாவம் நடந்திருக்குது, அதான் இந்த உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்குது என்று நியாயம் இருக்காம. ஏன்னா அவங்க இருதயம் நொறுங்கி கிடக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்படி பேசும்போது அது நிச்சயமா சொல்றவங்களை பாதிக்கும். ஆமென். இருதயம் நொறுங்கி கிடக்கிறவங்கள்ட்ட போய் நிச்சயமா ஆறுதலா பேசணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமென், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நாளா நொறுங்கி கிடக்கிற இருதயம் உள்ளவர்களுக்கு கிட்ட ஆண்டவருடைய வசனம் எழுத, ஆண்டவர் அவங்களோடு கூட இருப்பாரா? ஏன்? அவங்க இருதயம் நொறுங்கி கிடக்கிறது. நம்ம பிள்ளைகள் யாராவது அழுதுட்டே கிடக்குறாங்க, தாய் தகப்பை பார்க்காம இருப்போமா? ஏன்டா அழுகிறேன்னு கேட்காம இருப்போமா? அதே மாதிரி படைச்ச தெய்வம் அழுது கொண்டே இருக்கிறவங்களை தேடி வருவா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. நறுங்குண்ட ஆவி அப்படின்னா ஒடுங்கி போன ஆவி, நறுங்கி போயிட்டேன்னு சொல்றமே. அவன் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை, ஒடுங்கி போனவர்களை கர்த்தர் ரட்சித்து
அவர்களை ஆண்டவர் செழிப்படைய வைக்கிறார். ஆண்டவர் அவங்களோடு கூட இருப்பாரா. அல்லேலூயா. கஷ்டத்தை பார்த்துட்டு ஜெபம் பண்ணாம இருந்துராத, துன்பத்தை பார்த்துட்டு அழுகாம இருந்துராத. வேதனைகள் குடும்பத்தில் வரும்போது கண்ணீர் விட்டு அழுகாம இருந்துராத. அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதம் நொறுங்கின இருதயத்தோடு கடவுள் சமூகத்தில் அழுகிறியே, அங்கதாவது கிடைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே நீ போ. அல்லேலூயா. ஏசாயா 57:15 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார். பாருங்க, திரும்ப வாசிங்க மேல இருந்து. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். எவ்வளவு தெளிவா ஆண்டவர் பேசுறார் பாருங்க. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். பாருங்க, நித்திய வாசி அப்படின்னா வானத்தில வாழ்கிற நான், பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்கள் இடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். அல்லேலூயா. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு. அல்லேலூயா. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா என்று மத்தேயு 5 மலை பிரசங்கத்தில் சொல்றாரு. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு. அல்லேலூயா. கடவுள் சமூகத்தில் வரும்போது நம்முடைய இருதயம் பணிவா காணப்படணும், துணிவா காணப்படக்கூடாது. அல்லேலூயா. பணிவா காணப்படணும். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்குண்டு பணிந்து ஆவியுள்ளத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. கடவுளை எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ தேடுகிறான். பல குலதெய்வம். இந்த வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அல்லேலூயா. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு தாழ்மையா இருங்க, உங்களை கடவுள் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். உயிர்ப்பிக்கிறது என்னது? உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிறதற்கு நொறுங்குண்ட பணிந்த ஆவிகளிடத்திலும் நான் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அவங்களோடு கூடயே இருப்பாரா. அல்லேலூயா. தாழ்மையா இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பாருங்கள், அன்னாள் மலடி என்று அநேகரால் சொல்லப்பட்டவள் வேதனை அனுபவிக்கிறாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் குழந்தை இல்லையா? ஆமென். புருஷனோட நல்ல வாழ்க்கை இல்லையா? அல்லேலூயா. அது எல்லாமே மேக்கப் போட்டுக்கிட்டு நெடுவே ஓட ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. ஆமேன். குழந்தை இல்லைனா ஆமேன், வாழ்க்கையில விரக்தியாகி, ஆமேன், கணவனை விட்டு பிரிஞ்சிட்டோமா, வாழ்க்கையில விரக்தியாகி பயங்கர மேக்கப்பு, பயங்கரமா சிமிட்டுறது, அங்கிட்டு பாய்கிறது இங்கிட்டு பாய்கிறது. ஆமேன். அந்த பையங்களோட சுத்துறது இங்கிட்டு சுத்துறது. ஏன்னா வாழ்க்கையில ஒன்றும் செட் ஆகல, புருஷன் செட் ஆகல, குழந்தை இல்லை. அல்லேலூயா. ஆமே, வாழ்க்கையில ஒரு விரக்திக்குள்ள வந்துடுறது. அல்லேலூயா. அன்னால பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமே, குழந்தை இல்லாம இருக்கிற அன்னாள் அநேகர் வேதனையா பேசுகிறாங்க. அன்னாள் என்ன செய்கிறாள்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா, அன்னாள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். அல்லேலூயா.
எங்க அண்ணனுக்கு கல்யாணம், ராயப்பண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷமா குழந்தை இல்லை. ஆனால் மூத்த அண்ணனுக்கு 15 வருஷமா 17 வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா, என் மகனுக்கு 2 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லி. ஆமேன், ஸ்தோத்திரா. அழுகுவாங்க, ஆண்டவர் சமூகத்தில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் கடவுளை தேடுகிறோம். அல்லேலூயா, ஆண்டவர் அதுக்கு பின்னாடி அந்த கண்ணீர் ஜெபங்களை கேட்குறார். பல இடங்களுக்கு போவோம், ஆமே, கூட்டங்களுக்கு அங்கங்கேயும் போய் ஆண்டவரை ஜெபம் பண்ணுவாங்க. விடக்கூடாது, ஆண்டவர் விடக்கூடாது, விடாம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா, எனக்கு 1 வருஷமா குழந்தை இல்லை. நான் ஆண்டவர் தினகரனுக்கு லெட்டர் எழுதுகிறேன். டிசி தினகரன் அப்பா நல்லா இருக்கிறார், அவருக்கு தினகரன் அவருக்கு எழுதுகிறேன். ஆண்டவரே, அந்த ஊழியக்காரருக்கு எனக்கு ஒரு குழந்தைய ஆண்டவர் தரணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த தினகரன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு. அவன் நிச்சயமா கடவுள் உனக்கு ஒரு குழந்தையை தருவார். அல்லேலூயா, கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமேன். சில பிள்ளைகள் இந்த பூமியில் பாருங்க, அவன் வாழ்க்கை நல்லா இல்லைன்னா ஒரு மாதிரி ரெவடியாக போய் அங்கே இங்கேயும் அப்படியே ஓட ஆரம்பிக்குது. அல்லேலூயா, ஆமேன். பயங்கரமாக சேட்டை, ஆமேன், வாழ்க்கையில் ஒரு மாதிரி ஆகிருது. ஆமேன், அல்லேலூயா. அப்படி போயிடக்கூடாது. அழுக ஆரம்பிக்கணும், பக்தியாக ஆரம்பிக்கணும், பரிசுத்தமாக வாழ ஆரம்பிக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக வாழ ஆரம்பிக்கணும், அவர் பாதத்தில் கிடக்கணும். அல்லேலூயா. இதை செய்யறதுக்கு பதிலா அவருக்கு விரோதமான பாவத்தை, பயங்கர மேக்கப்பு, ஆமேன். உனக்கு ஒண்ணு இல்லையே, எப்படி நீ அதை பண்ற? கண்ணீர்ல வரணும் உனக்கு. அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் ஒண்ணு இல்லாம வச்சுக்காருன்னா உன்னை அழுகணும். நீ மேக்கப் போய் வாங்கிக்க கூடாது. அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும். முகமெல்லாம் கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அழுதுகிட்டே இருக்கணும். நிறைய ஊழியக்காரர்களுக்கு நீ சும்மா எழுது, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆமேன். ஆண்டவரை என்ன செய்யணுமா? பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அதை நீ செஞ்சிட்டினா, அப்படி போயிட்டினா உனக்கு கிடைக்காது. இதுக்குள்ள இப்படி வரணும். அல்லேலூயா, ஆமேன். புருஷன் சொல்றான், 10 ஆம்பளை பிள்ளைய விட நான் உனக்கு எவ்வளவு பெரிய ஆள்னு சொல்றான். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. வேறொரு பிள்ளைனா, அல்லேலூயா, ஆமேன், நமக்கு இவ்வளவு புருஷன் இவ்வளவு பெரிய திடகாத்திரமா பேசுறாரு. ஆமே, எதுக்கு போய் ஆண்டவர்கிட்ட போய் அழுது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிறீங்க? நமக்கு கிடைச்ச புருஷனே பெரிய பாக்கியம் தான். அல்லேலூயா. அவன் 1 கிலோ கறி வாங்கிட்டு வாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆமேன். போத்தீஸுக்கு போய் ஒரு 5 சேலை வாங்கிட்டு வாங்க. ஆமேன். மதுரைக்கு போமா, சென்னைக்கு போமா. ஏன் வீட்டுக்காரரை இவ்வளவு நமக்கு பெரிய பிள்ளனா இருக்கும்போது எவன் என்ன சொன்னாலும் நமக்கு ஆமே பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரா. அல்லேலூயா. எல்லா பாட்டல்களையும் என்ன செஞ்சிருங்க? ஸ்தோத்திரா. பாட்டல் என்னது விளக்குதா? மினுங்கிறது அதெல்லாம் 17,000 18,000 20,000 அள்ளி குமிங்க. ஸ்தோத்திரா. அவ அந்த மாதிரி போகல. அல்லேலூயா, ஆமேன். கண்ணீர் வடிக்கிறான், அழுது ஜெபம் பண்ணுகிறான். புருஷன் வந்து கேட்கிறான், ஏன் இப்படி சாப்பிடாம அழுதுட்டு கிடக்குற? வலி தெரியுதா? அல்லேலூயா. அவளுடைய வலி தெரியுதா? சாப்பிடாம ஏன் அழுதுட்டே கிடக்குற? நான் 10 ஆம்பளை பிள்ளையோட உனக்கு பெருசெலவா? அல்லேலூயா. நொறுங்கின இருதயம் அண்ணால், ஆமேன், உடைஞ்சு போன இருதயத்தை எடுத்துக்கொள்ளுகிறான். அவர் சமூகத்தில் அழுதுட்டே இருக்கிறான். மனங்கசந்து அழுதாலாம். ஆமேன். மனங்கசந்தனா எங்க? அது எப்படி? உள்ள உடைஞ்சு. அல்லேலூயா. இப்படி கையை நீட்டிக்கிட்டு பிரைஸ் தி லார்ட், 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 சோத்ரம் 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 சோத்ரம், ஒரு 10 தடவை சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆமேன். தாய்த்த மாதிரி சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், சோத்ரம் சோத்ரம். ஆமேன். அந்த குழம்பு பார்த்துக்கிறீங்க, குழம்பு என்ன பார்த்துக்கிறீங்க? ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதா ஆமேன். உடைஞ்சு கத்தி அழுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் வந்து சமாதானப்படுத்தினாலே அண்ணால சமாதானப்படுத்த முடியல. அல்லேலூயா. மனங்கசந்து அழுகிறா ஒரு குழந்தைக்காக. அல்லேலூயா. அவள் போற வழி தெரியுதா? இதுதான் வழி. ஆமேன். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. ஆமேன். உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கலாம், ஆனா ஒண்ணு இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. ஒரே ஒரு நன்மையா உங்களுக்கு ஆண்டவர் குறைச்சு வச்சிருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் அழுகணும். ஆமேன். நான் தனி ஜெபத்தை அழுவேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை தாரு. என் மூத்த அண்ணனுக்கு இருந்தது மாதிரி எனக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒரே அழுகுவோம் ஜெபத்துல. ராயப்பண்ண ஜெபத்துல அழுகுவாங்க, நாங்க அழுகுவோம். எங்க அம்மா 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் அழுகுவாங்க. ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அந்த வழியில வா. மனங்கசந்து அண்ணால் ஜெபம் பண்ணினாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம்.
1 சாமுவேல் 1:15 சொல்லுகிறாள், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. 1 சாமுவேல் 1:5 நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. மனக்லேசம், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஒன்று மாட்டு தெளிவா சொல்ல முடியும், நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் நீ ஊற்றும் பொழுது உனக்கு பலனா நீ கேட்கிற ஜெபம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். அல்லேலூயா. இருதயத்தை எங்கேயோ ஊற்றக்கூடாது, தேவ சந்நிதியிலே ஊற்றணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 17 வாசிங்க பாப்பா. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அந்த ஊழியக்கார இடையில வர்றா பாருங்க, உனக்கு தேவன் நீ கேட்கிற விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுவாராக. 18 வாசிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. வாசிங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். சாமுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, நான் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன். அல்லேலூயா. பாருங்க, நான் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டு. சாமுவேல் என்பதற்கு அர்த்தமே அதுதான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரிடத்தில் நான் கேட்டு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உயிருள்ள ஒரு தெய்வம். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன். அல்லேலூயா. ஆமென். கடவுளை சோதிக்கிறதற்கு, ஆமென், கடவுளுடைய இருதயத்தை நம்ம பக்கமாக இழுப்பதற்கு நொறுங்கின இருதயத்தோடு, உடைஞ்ச இருதயத்தோடு, கண்ணீரோடு கடவுள் பாதத்தில் அன்னாள் விழுந்து கிடக்கிறது மாதிரி ஆமென் நாமும் ஜெபிக்கணும். தாவீது சொல்லுகிறான், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அல்லேலூயா. நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரே நீர் புறக்கணிப்பது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே திருப்தியானவன் என்று யாரையும் சொல்ல முடியாது. எல்லாரும் தேவையோடு இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் ஆமென் நொறுங்கின இருதயத்தோடு, அல்லேலூயா, உடைஞ்ச இருதயத்தோடு ஒரு சமூகத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அதை கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் செய்வார். எல்லாரும் முழங்கால் படிடுமா? அல்லேலூயா.